வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பெரிய அளவில் இருந்தாலும் சிறிய சின்னங்களை வச்சுக்கிட்டு சிறிய சிறிய கட்சிகளும் அவங்களோட கொள்கைக்கேற்ப நேற்று பெஞ்ச மழையில் புதுசாக உருவான காளான் மாதிரி உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் அரசியலுக்கு வருவதே கடவுள் கையில் இருக்குன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் கடவுள் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் பழைய கூட்டணிகள் உடைந்து புதிய கூட்டணிகள் உருவாகும்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் தமிழ்நாட்டில் பேசு பொருளாகி இருக்கு. கமல் கூட கூட்டணி வைக்கலாம்னு இருந்த காங்கிரஸ் கமலே முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சதுனால இனி பேச ஒன்றும் இல்லை, சிம்பிளி வேஸ்ட்னு சொல்லிட்டாரு. இதற்கிடையே அதிமுக கூட பாஜகவும் திமுக கூட காங்கிரஸும் கூட்டணியை ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இதில் கமலோட பிளான் என்னன்னு கேட்டோம்னா, எப்படியும் தொகுதி பங்கீடுகளில் கட்சிகளுக்குள்ள உள்கட்சி பூசல் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதன் மூலம் வெளியேறக்கூடிய கட்சிகள் கூட கூட்டணி அமைச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறாரு கமல். என்னதான் அதிமுக கூட பாஜக சேர்ந்தாலும் பாமக, தேமுதிக கட்சிகள் இன்னும் கூட்டணி குறித்து சரியான முடிவுகள் எடுக்கலன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம திமுக கூட புதிய கட்சிகள் இணைந்தாலும் பழைய கட்சிகள் சிலது வெளியே வர நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நண்பராக என்ன கேட்டாலும் மறுக்காமல் செய்யும் ரஜினி ஒரு அரசியல் தலைவராக கமல் கேட்கும் விஷயத்தை செய்வாராங்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் 2016 ஆண்டு நடைபெற்ற தேர்தல் முடிவுகளில் 3வது அணி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த 2021 சட்டமன்ற தேர்தலையும் 3வது அணி என்ன ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க சொல்லுங்க, 3வது அணி உருவாகுமா? அப்படி உருவானால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்களோட பதில்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.